ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. பக்ரீத் வருது. ஸோ பக்ரீத்க்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போத்தீஸ் வரைக்கும் வந்து போயிருந்தோம். அண்டு 2 வருஷம் ஆகுது போத்தீஸ் பக்கம் போய் வந்துட்டு. ஏன்னா எப்போவுமே பக்கத்தில் ஜைன் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கடைகளிலே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆர்எம்கேவி அங்கே பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இவ்வளோ தூரம் டவுன் வரைக்கும் நான் வந்ததே இல்லை, வர டைமும் இருக்காது. இந்த வாட்டி சரி போத்தீஸில் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போத்தீஸ்க்கு வந்து போயிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுறது இந்த சுடிதார் செக்ஷன்ஸ் தான். அது நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எப்படியும் இதை வாங்கினாலும் தைக்க போகிறதில்ல, தைச்சா போட போகிறதும் இல்லை. எங்கே போட்டுட்டு போகிறோம்? எப்போவும் வீட்டில் இந்த நைட்டி, அப்படியே வெளியே போனால் அபாயா, இது 2 தவிர எதையும் போட போகிறதில்ல. ஸோ வாங்கி எதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு தானே நம்ம வாங்க வந்திருந்தோன்னு ஃபஸ்ட்டு கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்து போயாச்சு. இந்த பாய் கிட்ஸுக்கெலாம் வந்து எப்படி தான் வந்து தெரியுதுன்னே தெரியல. கரெக்டாக வந்து அங்கே அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கார் பைக்ஸ்னால் மட்டும் பார்த்த உடனே அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஏறி உட்காரணும், அது வேணுங்கிற மாதிரி ஒரே அடம். கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அதில் ஏறி உட்காரணும்னு ஒரே அழுதுகிட்டே இருந்தான் லைட்டாக. சரி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வந்ததே ஒரு 7:30 கிட்ட லேட் ஆயிடுச்சு. அவனை ஒரு சிப்பர் பாட்டில் கொடுத்து உட்கார வச்சுட்டு ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வந்து எடுக்க வந்தது என்னமோ ஒரு ட்ரெஸ் தான், ஒரு 3 ட்ரெஸ் கிட்ட அவனுக்கு எடுத்தாச்சு. பர்த்டேக்கும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அவனை ரொம்ப நேரத்துக்கு மேலே நம்ம டேபிளில் உட்கார வைக்க முடியல. அவனுக்கு இறக்கி விடணும், அவன் ஓடணும் ஃபஸ்ட்டு. அவனுக்கு நடக்கணும், ஓடணும், இப்படி தான் வந்து சொல்லிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு ஈடு கொடுத்து நம்மளால் வந்து ஓட முடியல. வேறு ஏதாவது ஒரு சின்ன பொருளாக எடுத்து கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து உட்கார வச்சுட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம வந்து ட்ரெஸ் பார்த்து எடுக்கவே முடியும். அங்கே ஒரு சின்ன வந்து மனுஷ குழந்தை மாதிரியே ஒரு பொம்மை இருந்தது. அதை வச்சு நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த முடியெல்லாம் பிடிச்சி அங்கே இருக்க வேலை பார்க்குற அக்கா அண்ணா அவங்களும் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. பாருங்க எப்படி விளாடுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அந்த பொம்மை அப்படி என்ன விலை அப்படின்னு பார்த்தா 4000 ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. 4000 ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மேபி அது வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரியாலிஸ்டிக்காக ஒரு மனுஷ குழந்தை இருந்த மாதிரியே ஒரு ஃபீலு. அந்த ஹேரு, அந்த ஃபர், அதெல்லாமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் கூட இருக்கலாம். பொம்மையும் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. அதனால் 4000 கோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4000 ரூபாய்க்கு கண்டிப்பாக நம்ம வாங்க முடியாது. அதுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு போயிடலாம். அதனால் திரும்ப அதிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மென்ஸ் செக்ஷன் வந்தாச்சு. அண்ணனுக்கு வந்து அவன் 2 ஷர்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தான். அதனால் திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. அவனுக்கு செம்ம இரிட்டேட்டு. கீழே விளாட விடுவாங்கன்னு பார்த்தா நம்மளை தூக்கி இப்படி உட்கார வச்சிட்ருக்காங்கன்னு அவன் கொஞ்சம் அப்படியே இரிட்டேட் ஆகிட்டு இருந்தான். வேறு வழி இல்லை, ரொம்ப நேரம் அவன் ஓடவும் விட்டாச்சு. அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருந்தான். ஸோ ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஷால் மட்டும் எடுக்க வேண்டியது இருந்தது. நான் கீழே பேஸ்மெண்ட் போகிறதுக்குள்ளேயுமே பாதி லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 9:30 கிட்டவே ஆகிடுச்சு. நான் வந்து இந்த வாட்டி வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு மெட்டீரியல் எடுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ் தான் வந்து போட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஹிஜாப் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. அதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. 9:30க்கு மேலே ஆகிடுச்சுன்னு மதுரமில் போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவனுக்கு இட்லி, எனக்கு தோசை. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மதுரமுக்கு வந்திருந்தோம். சின்ன வயசுலேருந்து ஹோட்டலுக்கு போனால் ஒரே ஃபுட்டு தான், அது கீ ரோஸ்ட் மட்டும்தான். வீட்டிலே நம்ம டெய்லி தோசை சாப்பிட்டாலும் நான் ஹோட்டலுக்கு போனால் கீ ரோஸ்ட் மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா எப்போவாச்சும் நான் பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு டே வந்து இதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி நைட் அப்படியே விட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, 3 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதில் ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ அவன் போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உனக்கு ஃபஸ்ட்டே காட்டினேன் அது. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக டிஷர்ட் வந்து டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அது ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கண்டிப்பாக 2 தடவைக்கு மேலே போட முடியாதுங்கிறதுனால அதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு திரும்ப வந்து கிளம்பணும். இன்னொரு வேலையும் வந்து இருந்தது, கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. அதனால் அண்ணனுக்கும் அவனோட ஷர்ட்டும் வந்து ஒரு சைஸ் அவனுக்கு பெருசாக இருந்தது. அதனால் எங்கள் அண்ணனுக்கும் இவனுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியது ஒரு வேலை. நடுவில் ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் டே வந்து லன்ச் முடிச்சுட்டு ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். இங்கே ஒரு சின்ன வேலை இருந்தது, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான். அதனால் சீக்கிரம் வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போவுமே என்னன்னு தெரில, ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆகிடும், அடுத்த நாள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைப்போம், இந்த மாதிரி ஆகிடுது.
நம்ம தாமிரபரணி ஆற்றுல தண்ணி ஓடுது. சரி கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு மேலே வந்து என்னால் கை வந்து எட்டலை, என்னால் கேப்சர் பண்ண முடியல. முந்தா நாள் வந்து நம்ம ஈவினிங் வந்ததுனால அந்த அளவுக்கு வெயில் தெரியல. இன்றைக்கி வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூனாக கிளம்பியிருந்தனால சரியான வெயில் நல்லா கொளுத்தி எடுத்துருச்சு. அண்ட் சீக்கிரம் வந்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிடலான்னு எக்ஸ்சேஞ்ச் பில்லெல்லாம் போட்டுட்டு கடகடன்னு எடுக்க வந்தால் அந்த சைஸில் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஷர்ட் தனியாக, ட்ரௌசர் தனியாக நம்ம வந்து எடுத்து பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதிலே வந்து நிறைய டைம் போயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு செட்டை எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸி. இப்போது ஷர்ட் தனியாக, ட்ரௌசர் தனியாக எடுத்தால் அதுக்கு மேட்சிங்காக பார்த்து எடுக்கணும். அண்ட் முதல் நாள் வந்து நான் அந்த கூப்பன் வாங்கலை. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கின சில பொருட்களை வச்சு இந்த 200 ருபீஸ்க்குள்ளே கூப்பன் ஒன்று கிடச்சிது. இதை வச்சு நம்ம ஏதாவது வெள்ளி பொருள், ஏதாவது போத்தி ஸ்வர்ணமுக்கல்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கணும்னா அதில் 200 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கூப்பனை வந்து நேற்று தான் வேஸ்ட் ஆகிடுச்சு, இன்றைக்காவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கின எக்ஸ்சேஞ்ச் பில்ஸ்லாம் வச்சு அதை வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து பக்கத்துலேயே வந்துட்டு போத்தி சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக குனாஃபா வெர்மிசெலி வந்து தேடிட்டே இருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து தேடிட்டேன். ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் அரசன், அங்கேயும் தேடிட்டேன். சரி இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுனால இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் உள்ளே வந்தேன். எனக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கல. சரி உள்ளே வந்ததுக்கு இந்த மாம்பழம், இந்த ஃப்ரூட்ஸாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ட்ராலிக்குள்ளே இவனை அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஆக்கி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கொடுக்கணும், இல்லைனா கண்டிப்பாக உட்கார மாட்டான். ஒரு சின்ன மாதுளப்பழத்தை எடுத்து கையில் கொடுத்தாச்சு. அதை வச்சு அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். கடை இந்த மாம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஜுவல் ஷாப்க்கு வந்து போயாச்சு, போத்தி ஸ்வர்ணமஹாலுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். இப்போ 1000 ருபீஸ்க்கு ரிங் வாங்கினோன்னா அதில் 200 கழிச்சிட்டு நமக்கு 800 அமௌண்ட் வர்ற மாதிரி தானே இருக்கணும் அந்த கிஃப்ட் வவுச்சர் வச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அது இதெல்லாம் எல்லாம் போட்டு அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சிட்டு அகைன் நம்ம அந்த 1000 ருபீஸே அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அது லாபமாக படலை. அதனால் ரொம்ப பெருசாக எனக்கு வந்து கழிஞ்ச மாதிரி தெரியலை. அதனால் அந்த வவுச்சரை நீங்களே வச்சுக்கோங்கன்னு அவங்க கையிலே கொடுத்துட்டேன். கொலுசும் எனக்கு வந்து வாங்க வேண்டியது இருந்தது. பழைய கொலுசு வச்சுருந்தேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஒரு வேளை போனோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் எந்த மாடலுமே எனக்கு பிடிக்கலை. ஒரு 4-5 மாடல் தான் அவங்க எடுத்தே கொடுத்தாங்க. அதில் எனக்கு எதுவுமே பிடிக்கலை. ஸோ அதையுமே வந்து வாங்கலை. வவுச்சருக்கும் எதுவுமே வாங்கலை. வவுச்சரை அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.